Xlookup ஃபங்க்ஷனில் ஒரு 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிம்பிளாக Xlookup அப்படின்னா என்ன, Xlookupஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு Xlookup வச்சு மல்டி ரேஞ்சஸ் எடுக்க போகிறோம். என்ன மீன் பண்ணுறோன்னா, இப்போ என்கிட்ட ஒரு நேம்ஸ் இருக்குது. இந்த நேமுக்கு வந்து 3 மார்க் வந்து எனக்கு வந்து இங்கே அவுட்புட் வேணும். இந்த இடத்துல எனக்கு வந்து 3 மார்க் இருக்குது. இது எப்படி ஒரே ஸ்டேஜில் போடுறது? நம்ம வந்து Xlookupலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டி போயிட்டு இண்டெக்ஸ் நம்பரை போய் மாற்றி நம்ம வந்து போட்டுகிட்டே இருந்து தான் ஒரு அவுட்புட்டாக கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த Xlookupல ஒரே ஷாட்டில் நம்மளால் பண்ணிட முடியும். ஓகே, மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லுக்கப் வேல்யூ வச்சு, ஓகே, சப்போஸ் நமக்கு மேட்ச் ஆகலை, இந்த லுக்கப் இது மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்போ அவுட்புட் வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக டைப் பண்ணுவோம். லைக் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் நாட் அவைலபிள், இந்த மாதிரி வந்து பர்டிகுலராக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மேட்ச் ஆகாத நம்பருக்குலாம் நம்ம வந்து போடுவோம். ஓகே, இது என்ன பண்ணுவோம்னா Xlookupல போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து NA அந்த மாதிரி எரர் அடிக்கும். ஸோ தட் நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், இஃப் எரர் போட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக அவுட்புட்டை எடுத்துகிட்டு வரும். அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Xlookupல டிஃபால்ட்டாக வந்து ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னாலே என்ன கொடுக்கணுன்றதுமே வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு Xlookup போடணும் அப்படின்னா எப்படி போடலாம்? ஓகே, இப்போ என்கிட்ட இந்த இடத்துல நேம்னு இருக்குது. இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய தமிழ் மார்க்கை அவுட்புட்டாக நான் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஈக்குவல் டு Xlookup அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த சின்டெக்ஸ் பேர் வந்து நமக்கு வந்து Xlookup அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Xlookup போட்டுட்டு நீங்கள் f(x) கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த f(x) கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்றது கிளியாரிட்டியாக புரியும். ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போட ஆரம்பித்தோன்னா கம்மா போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த f(x) கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷனை லைன் பை லைன் பாஸ் பண்ணுன்றது கிளாரிட்டியாக புரியும். ஓகே, இந்த இடத்துல 3 இன்ஃபர்மேஷன் தான் மேண்டிட்டரி, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். ஓகே, இந்த 3 விஷயங்கள் இருக்கும், 3மே வந்து ஆப்ஷனல். ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேண்டிட்டரியாக நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம். இந்த 3 நீங்கள் கொடுத்தீங்கனாலே Xlookup வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை அவுட்புட்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக இதை பேக்ரவுண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேரை எடுத்துகிட்டு போவோம், இந்த பேரை வந்து காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த நேம்ன்றதில் போயிட்டு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல மேட்ச் ஆகுது, இதோடைய தமிழ் மார்க் 60ன்றதை அவுட்புட்டாக போடணும். இந்த 3 விஷயம் தானே பண்ணுவோம். இதை காப்பி பண்ணுவோம், இங்கே போய் சர்ச் பண்ணுவோம், அதோடைய 60ன்ற மார்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். ஓகே, இதை தான் பேக் எண்ட்லேயுமே வந்து இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இங்கே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி 3 இன்ஃபர்மேஷன் தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே லுக்கப் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, பால்ன்ற பேரை தான் எனக்கு போய் மேட்ச் பண்ணணும்ல. ஸோ அதுதான் என்னுடைய லுக்கப் வேல்யூ. லுக்கப் அரே அப்படின்னா என்ன அப்படின்னா, எதில் போய் சர்ச் பண்ணணும், என்னுடைய நேம் இங்கே தான் இருக்குது, என்னோட ரா டேட்டாவில் நேம் இங்கே தான் இருக்குது. ஸோ நான் இங்கே தான் போய் சர்ச் பண்ணணும். ஸோ தட் லுக்கப் அரே அப்படின்றது என்னுடைய நேம் எங்கே ரா டேட்டாவில் இருக்கோ அதுதான் வந்து லுக்கப் அரே. ரிட்டர்ன் அரே அப்படின்னா என்னென்னா, எனக்கு எதை அவுட்புட்டாக காட்டணும், எனக்கு இங்கிலீஷ் மார்க் வேணுமா, தமிழ் மார்க் வேணுமா, மேக்ஸ் மார்க் வேணுமா, இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் இருக்குதுல்ல. ஸோ இதில் எது உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வேணுன்றது தான் வந்து ரிட்டர்ன் அரே. எனக்கு வந்து இந்த இடத்துல தமிழ் மார்க் தான் அவுட்புட்டாக வேணும். ஸோ தட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஐஎஃப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தமிழ் மார்க் வந்து ரிட்டர்ன் வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே கொடுத்துட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள், பால்ன்ற பேரை மேட்ச் பண்ணி அதோடைய தமிழ் மார்க்கை அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. உங்களுக்கு இங்கிலீஷ் மார்க் வேணும்னா ஐக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல H கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மார்க் அவுட்புட் ஆகும். ஓகே, அவ்வளோதான். எனக்கு ஒன்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl D கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகிடும்னா என்னுடைய Xlookup ஃபார்மில் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். செகண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு சிம்பிளாக ஒரு Xlookup யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் அவுட்புட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பேரை மேட்ச் பண்ணி எனக்கு இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் இந்த 3 அவுட்புட்டுமே எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து நமக்கு Xlookupல ஈஸியாக பண்ணிடலாம். Xlookupல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி வந்து நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Xlookupல நீங்கள் வந்து அந்த ரேஞ்சஸை மட்டும் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த 3த்துக்குமே வந்துடும். ஓகே, ஈக்குவல் டு Xlookup அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. Xlookup டைப் பண்ணிவிட்டு f(x) கொடுத்துக்கோங்க. ஓகே, f(x)ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா லுக்கப் வேல்யூன்றது எனக்கு நேம் தான், இங்கே இருக்க பால்ன்ற நேம் தான் லுக்கப் வேல்யூ. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு லுக்கப் அரேன்றது என்னுடைய பேரில் வந்து எம்மில் தான் இங்கே ரா டேட்டாவில் இருக்குது. ஸோ தட் நான் எம்மை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரிட்டர்ன் அரே வந்து இங்கிலீஷ் வேணும், தமிழ் வேணும், மேக்ஸ் வேணும், 3மே வேணும்ல. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணோம்னா தமிழ் மட்டும்தான் வேணுன்றதுனால அதை மட்டும் செலக்ட் பண்ணோம். பட் இந்த இடத்துல எனக்கு வந்து 3 அவுட்புட்டுமே வேணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 3யுமே ரிட்டர்ன் அரேல ட்ராக் பண்ணிட்டேன்.
N2P ட்ராக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா 3 அரேயுமே 3 காலமோட எனக்கு வேல்யூஸ்மே அவுட்புட்டாக வேணும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 3 செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது 3 அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் D கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட அவுட்புட்டுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ இதில் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஹெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மேட்ச் பண்ணி அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வராது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஹெட்டர்ஸ் வந்து ஜிக்ஸாக்காக இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் மார்க் இங்கே மேக்ஸ் இங்கே இருக்குது தமிழ் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அவுட்புட்டும் நீங்கள் வந்து மேக்ஸ் இங்கேயும் தமிழ் இங்கேயும் போட்டுக்கணும். ஏன்னா இந்த ஆர்டர் எப்படி இருக்கோ அதே ஆர்டர் தான் இங்கேயும் இருக்கணும். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அது வந்து காலம் நம்பரை தான் 1 by 1 எடுக்குமே தவிர அது மேட்ச் பண்ணி எடுக்காது. ஸோ மேட்ச் பண்ணி எடுக்கணும்னா நம்ம வேறு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஆல்வேஸ் மேக் ஷுர் உங்களோட ஹெட்டர் இங்கே இருக்க ஹெட்டரும் இங்கே இருக்கிற ஹெட்டரும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட அவுட்புட் மட்டும் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து காட்டும். தேர்டாக Xlookup யூஸ் பண்ணி வேல்யூ மேட்ச் ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வர்றது எப்படின்ற பார்ப்போம். என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட இங்கே ஒரு செட் ஆஃப் ரோல் நம்பர் இருக்குது. இந்த ரோல் நம்பரை இங்கே மேட்ச் பண்ணி எனக்கு இங்கிலீஷ் மார்க் வேணும். சப்போஸ் இந்த ரோல் நம்பர் இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னுடைய டேட்டாக்குள்ளே இல்லை அப்படின்னா NA அப்படின்ற மாதிரி எரர் வரும். ஏன் அப்படின்னா அதால் இந்த நம்பரை போய் ஃபைண்ட் பண்ணி அங்கே டேட்டா இல்லைன்றதுனால NAன்னு எரர் அடிக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம VLOOKUPல பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அடிஷ்னலாக வந்து இஃப் எரர் போட்டு அவுட்புட்டை வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம எடுத்துகிட்டு வரும். பட் Xlookupல நீங்கள் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணுன்றதையும் அதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு Xlookup அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. f(x)ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் போடுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல லுக்கப் வேல்யூன்றது என்னுடைய ரோல் நம்பர் தான் லுக்கப் வேல்யூ. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். லுக்கப் அரே அப்படின்றது என்னுடைய ரோல் நம்பர் ரா டேட்டாவில் எங்கே இருக்கோ அதுதான் என்னுடைய லுக்கப் அரே. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரிட்டர்ன் அரே என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் தான் அவுட்புட்டாக வேணும். ஸோ தட் நான் மேக்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் தான் எனக்கு அவுட்புட்டாக வேணும். ஸோ தட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கிலீஷை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல ரோல் நம்பர் இங்கே மேட்ச் ஆகலை அப்படின்னா இஃப் நாட் ஃபவுண்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இஃப் நாட் ஃபவுண்டுன்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த நம்பர் வந்து இங்கே இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஓகே, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நாட் அவைலபிள் இல்லை நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓகே கொடுத்துறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே எனக்கு இந்த இடத்துல இந்த ரோல் நம்பருக்கு மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. சப்போஸ் இல்லாததுக்குலாம் என்ன பண்ணியிருக்க பாருங்கள் ஸ்டூடெண்ட் NAன்றது போட்டிருக்கு. நம்ம கஸ்டமைஸ்டாக கொடுக்குற வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக போட்டுருச்சு. ஸோ நீங்கள் ஒரே வேல்யூவில் வந்து பாஸ் பண்ண முடியும். இஃப் நாட் ஃபவுண்டுன்றத ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே வேல்யூவில் உங்களால் வந்து இப்போ ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா அதோடைய கஸ்டமைஸ்ட் அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியும்.